3.8 அப்ளிகேஷன் ஆஃப் கார்டினாலிட்டி ஆஃப் செட்ஸ். இப்போ ஏபிங்கிற ஒரு செட் இருக்குது, அது வந்து ஃபினைட் செட்டு. தென் ஒரு வென் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து வந்து ஏங்கிறது வந்து ஒரு பெரிய சர்க்கிள், பிங்கிறது வந்து ஒரு பெரிய சர்க்கிள், ரெண்டுமே நமக்கு தெரியும். யூங்கிறது வந்து யூனிவர்சல் செட்டு, இது வந்து ஓவர்லாப்பிங் செட்டு. இதுக்குள்ளே காமன் எலமெண்ட்ஸை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஏ இன்டர்செக்ஷன் பி. இதை வந்து செப்பரேட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஏ மைனஸ் பி, இந்த ஷேடு ஏ மைனஸ் பின்னா என்னன்னு தெரியும்ல நமக்கு, வென் டயக்ராமில் பார்த்துருப்போம்ல. இது இந்த பாட்டு பி மைனஸ் ஏன்னா இந்த பாட்டு சரியா. இப்போ ஏங்கிற ஒரு செட்டு, பிங்கிற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. என் ஆஃப் ஏனா தெரியும், கார்டினாலிட்டி ஆஃப் செட்டு. இதில் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, இதுலேயும் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ என் ஆஃப் ஏ யூனியன் பின்னா என்ன பண்ணணும்னா என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு போட்டோம்னா நமக்கு வந்து ஏ யூனியன் பி வந்து கிடைக்கும். அதில் மொத்தம் 6 எலமெண்ட் இருக்குது. அதில் வந்து காமன் எலமெண்ட் என்னென்னா 10, ஒரே ஒரு எலமெண்ட். அதை மைனஸ் பண்ணால் நமக்கு 5 கிடைக்குது. அடுத்து காம்ப்ளிமெண்ட்டுக்கு என்னென்னு தெரியும், நமக்கு கண்டுபிடிச்சிருப்போம்ல, ஏ ப்ரைம் யூ மைனஸ் ஏ. அதை வந்து என் ஆஃப் ஏ ப்ரைம் ஈக்குவல் டு என் ஆஃப் யூ மைனஸ் என் ஆஃப் ஏன்னு போட்டால் கிடைக்கும். டிஃப்ரென்ஸுக்கும் அதே மாதிரி தான். ஏ மைனஸ் பின்னா வந்து ஏ மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதில் உள்ள காமன் எலமெண்ட்ஸை வந்து நம்ம எழுதணும். அது மாதிரி பி மைனஸ் ஏனாலும் அந்த மாதிரி எழுதணும். அந்த மாதிரி வந்து கண்டுபிடிக்கணும்.